சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் முக்கியமான அறிவிப்புகளும் மேலும் கவனத்தில் கொள்ளக்கூடிய புதிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர். மேலும் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தின் மூலம் ரூபாய் 1000 பெறுவதற்கு புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து வருகின்றனர். இந்த நிலையில் ரேஷன் பொருட்களை உண்மையான கார்டுதாரர்களுக்கு வழங்கப்படுகிறதா என்பதை கண்டறிய KYC சரிபார்ப்பை அரசு கட்டாயமாக்கி உள்ளது. இந்த அப்டேட்டை முடிக்காவிட்டால் ரேஷன் திட்டத்துக்கான பட்டியலில் இருந்து பயனாளிகள் பெயர் நீக்கப்படும். ரேஷன் கார்டும் ரத்து செய்யப்படலாம். KYC சரிபார்ப்பை முடிக்க உங்கள் ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் அட்டை தேவையாகும். இவை உங்கள் மொபைல் எண்ணுடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அருகில் உள்ள ரேஷன் கடை அல்லது அரசு சேவை மையத்தின் மூலம் நீங்கள் KYC அப்டேட் செய்யலாம். KYC சரிபார்ப்பு செய்வதற்கான கடைசி நாள் ஜூன் 30ஆம் தேதி என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. மேலும் ரேஷன் கடைகளில் உணவுப் பொருட்கள் சரியான எடையில் வழங்க வேண்டும் என்பதற்காக ரேஷன் கடைகளில் எடை போடும் எலக்ட்ரானிக் தராசை POS மிஷினுடன் ப்ளூடூத் வழியாக இணைத்து எடை போடும் புதிய நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது. இதனால் தராசில் எடை போடும் போது அளவு குறையாமல் துல்லியமாக இருக்கும். ஆனால் இந்த நடைமுறையால் பொருட்கள் வாங்க நீண்ட நேரம் வரிசையில் காத்திருக்க வேண்டி இருப்பதால் குடும்ப அட்டைதாரர்கள் கடும் அவதிப்படுகின்றனர். 1 மணி நேரத்திற்கு 5 முதல் 10 பேருக்கு மட்டுமே பொருட்கள் வழங்கப்படுகின்றன. ஆகையால் குடும்ப அட்டைதாரர்கள் அதிக நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளது. ஆகையால் இதில் இருக்கும் பிரச்சனைகளை சரி செய்து தாமதம் ஆகாமல் விரைவாக பொருட்களை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் இந்த கோரிக்கையை ஏற்ற தமிழக அரசு காலதாமதத்தை தடுப்பதற்காக இனிவரும் காலங்களில் ரேஷன் கடைகளுக்கு புதிதாக வாங்கப்படும் தராசுகள் தற்போது சூப்பர் மார்க்கெட்டுகளில் இருக்கும் எடை எந்திரம் போன்று ரசீது வழங்கும் எந்திரத்துடன் கூடிய நவீன தராசுகள் நடைமுறைக்கு கொண்டு வர உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் ரேஷன் கடைகளில் பொருட்கள் பெறுவதற்காக 2 முறை கைவிரல் ரேகை வைக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது அதையும் ஒரே ஒரு முறை கைவிரல் ரேகை பதிவு செய்வதன் மூலம் பொருட்களை எளிதாக பெறும் வகையில் நடவடிக்கை எடுத்து வருகிறது. நன்றி, வணக்கம்.